வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உள்ளன் த்ரெட்டை எப்படி சிக்கு இல்லாமல் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த த்ரெட் மோஸ்ட்டாக நம்ம எம்ப்ராய்டரி போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். லீஃப் டிசைன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கொடி அது மாதிரிலாம் போகும்போது தான் இந்த உள்ளன் த்ரெட் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது மோஸ்ட்டாக மல்டி கலரில் அவைலபிள் இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ இல்லை சேம் கலர் சாரீ கலர் அது மாதிரிலாம் எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 கலர்ஸ் இங்கே காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நார்மல் த்ரெட் வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக இப்படி திக்காக இருக்குன்னா, திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு கொடி டிசைன்லாம் போடுறீங்க, இதே சரி த்ரெட்டோ இல்லை எம்ப்ராய்டரி நார்மல் இது த்ரெட் வச்சோ போடுறீங்கன்னா அது அவ்வளோ திக்னஸ் கொடுக்காது. ஆனால் இதை போட்டிங்க வச்சுக்கோங்களேன், அப்படி யூனிக்னஸ் கொடுக்கும். அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் பார்க்கவே. பார்த்திங்கன்னா இதில் 5 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராண்ட்னா, டோலி பிராண்டோடைய வில்லன் த்ரெட். ஸோ அது 5 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா ரங்கோலி பிராண்டு. ஸோ இதிலே பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டோலி இருந்துச்சு, இன்னொன்று ரங்கோலி. ஸோ இதை தவிர்த்தும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதோடைய ரேட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஸோ 4 ருபீஸ்னு போட்டிருக்கு. ஸோ கம்பேர்டு வித் டோலி இது 1 ரூபா கம்மி. ரங்கோலி 4 ரூபா தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போது பல்காக வாங்குறீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 4 ரூபாதே வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு காசு இன்னமும் கம்மியாகும். ஆனால் ரெண்டோட குவாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சேம் ஷைனிங், அதே மாதிரி சேம் திக்னஸ் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸுன்னு எனக்கும் தெரியல இந்த ரெண்டுத்தில். ஸோ நீங்கள் டோலி வாங்கலை அப்படின்னா நீங்கள் ரங்கோலி கூட போகலாம். இதை விட கம்மியாகவே வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பேசிக்காக என்ன ஒரு இஷ்யூனா 2 சைடுமே ஒரு நார்மலாக ஒரு த்ரெட்டு கட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் லூப்பு. நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்துக்கலாம். இழுத்து நம்ம என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலான்ற கார்னர் இது மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது அதை எடுக்கிறது தான் பிரச்சனையே. அது நம்ம பிடிச்சி இழுக்க என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே சிக்காயிடும். உள்ளுக்குள்ளே த்ரெட்டு மாட்டி 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 ஏதாச்சும் ஆகிடும். ஸோ அதை பொறுமையாக எடுக்கிறது தான் விஷயமே. நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கார்னரு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் கார்னர் பார்த்திங்கன்னா ஒரு நூல் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துலேயும் இது மாதிரி ஒரு நூல் இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பிடிச்சி இழுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அது 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 சைட்லேருந்து எந்த சைடு வேணால் பிடிச்சி இழுக்கலான்றது ஆன்சர் கிடையாது. ஒரு சைடு தான் நம்ம இழுக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்கும் போதே ஒன்றுத்தில் ஒரு சைடில் மட்டும் த்ரெட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா 2 சைடு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தடவை அதை செக் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரியா இருக்கும். ஒரே சைடில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ தெரியுது அவங்களுக்கு, அப்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி. ஸோ இது அந்த லேபிள்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பாருங்கள், கீழ்ப்பக்கம் இருக்கிறதுலையும் மேல் பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க ஆரோ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, மேல் பக்கமாக என்ன நூல் இருக்கோ அதை பிடிச்சி இழுத்தா சிக்காகாமல் இந்த த்ரெட் வரும். இதே நீங்கள் மேல் பக்கம் இழுக்காமல் கீழ்ப்பக்கம் இருக்க நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்காயிடும். இதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ட்ரிக், அவங்க கொடுத்துருக்க ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ பாருங்கள், மேல் பக்கமாக நான் பிடிச்சி இழுக்கிறேன். இழுக்க என்ன ஆகும்னா த்ரெட்டு ஈஸியாக வெளியில் வந்துடும். இதே நீங்கள் ஆப்போசிட்டில் கீழ்ப்பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி அதெல்லாம் பார்க்கவே நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஃபுல் த்ரெட்டு கசங்கி போயிடும். ஓகேவா?
ஸோ எல்லா த்ரெட்லேயும் வந்து இது ஒரு மெயின் கான்செப்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அது இது ஏரோ மார்க் வந்து மேல் பக்கமாக இருக்கா கீழ் பக்கமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் மெத்தடே. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த த்ரெட் இது மாதிரி வந்து வில்லன் த்ரெட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணும் போது ஏரோ எந்த சைடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து வெளியில் வரும். ஆப்போசிட் சைடில் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.